So guys, அதுக்கு முன்னாடி குட் மார்னிங் guys. நம்ம இப்போ நாகர்கோயில்ல நிக்கிறோம். எதுக்கு இங்க நிக்கிறோம் bro? ஆமா, நாகர்கோயில்ல நம்ம டதி ஸ்கூல் பக்கத்துல நிக்கிறோம். வந்து பாத்தீங்கன்னா கன்னியாகுமரி நம்ம டூர் போறோம் guys. கன்னியாகுமரி மார்னிங் ரைடு. நைட் ரைடு பாத்துருப்பீங்க, பகல் ரைடு பாத்துருப்பீங்க. இன்னைக்கு மார்னிங் ரைடு போறோம். விடிய காலம். எங்களுக்கு தான் விடிய காலம், மணி 6 மணி ஆகுது. நண்பர்களே, இன்னைக்கு ஒரு புது ப்ராஜெக்ட். எப்படின்னா ஸ்ட்ரைட்டா கிளம்பி எல்லாரும் கன்னியாகுமரி சன்ரைஸ் பார்க்க போவாங்க. என்ன பாக்க மூன்ரைஸ் பார்க்க போறோம் guys. எல்லாருமே கன்னியாகுமரிக்கு சன்ரைஸ் பார்க்க போவாங்க. ஆனா இன்னைக்கு நீங்க ஆசைப்பட்ட மாதிரி நம்ம கலர் ஃபிஷ் பிடிக்க போறோம். இவ்வளவு நாள் தேடி போய் பாத்துருப்பீங்கல்ல, பெருசா மாட்டாது, பட் மாட்டும். அப்படின்னா ஒரு நாள் ஃபுல்லா தேடி சின்னதா கலர் ஃபிஷ் மாட்டோம். இன்னைக்கு வந்து நம்ம ஒரு எக்ஸ்பர்ட் கூட போறோம். சால்ட் வாட்டர் அக்வேரியம் ஃபிஷ் எக்ஸ்பர்ட். ஆல்ரெடி பாத்துருப்பீங்க. நம்ம கலர்ஃபுல்லான ஃபிஷ் எல்லாம் ஒரு இடத்துல இருக்குன்னு சொல்லிருக்காரு, கடல்ல. அதுவும் கன்னியாகுமரி பக்கத்துல. சீக்ரெட் ஸ்பாட். 3 ஸ்பாட் வச்சிருக்காராம். 3 சீக்ரெட் ஸ்பாட் ஏதோ வச்சிருக்காராமா. அவர் இப்போ கார் எடுத்துட்டு வராரு. இப்போ அவர் கூட ஏறி நம்ம ஸ்ட்ரைட்டா போயிட்டு கன்னியாகுமரியில எந்த ஸ்பாட்னு தெரியல, ஆனா கலர்ஃபுல் ஃபிஷ் கிடைக்குமா? கண்டிப்பா பிடிக்கும். ஆமா கைஸ், அதுக்கு தான் பாருங்க வலையெல்லாம் எடுத்துட்டு கண்டிப்பா பிடிக்கும். நம்ம கண்டிப்பா இன்னைக்கு கண்டிப்பா நிறைய கலர்ஃபுல்லா ஃபிஷ் எல்லாம் பிடிச்சி உங்களுக்கு காட்டும். நம்ம இப்ப ஸ்ட்ரைட்டா கன்னியாகுமரி போய் கண்டினியூ செய்யலாம் கைஸ். வாங்க எல்லாம் என்ன எட்டி பாத்துறீங்க? சீக்கிரம் வாங்க, கிளம்புங்க. இந்த டைம் போனா தான் கிடைக்கும். வாங்க, டைம் ஆயிட்டா. கிளம்புவோமா? சரி, கிளம்பு. கோபாலர்ல அங்க ஒருத்தன் ஓடிட்டு இருக்கான் பாரு. கபீஸ் ப்ரோ, சீக்கிரம் வாங்க ப்ரோ. காலைல வாக்கிங் போயிட்டு இருக்காரு. வா ஜல்தியா வண்டி எடுத்துட்டு நம்ம பறக்க போறோம் இப்ப ஸ்ட்ரைட்டா கன்னியாகுமரி. இங்க பாருங்க, இவர்தான் நான் சொன்ன எக்ஸ்பர்ட். அந்த கடையா போயிட்டு ஃபிஷ் வாங்கணும்ல, எக்ஸ்சேஞ்ச் பண்ணி, அந்த வீடியோல பாத்துருப்பீங்க. இப்போ இவரு கூட சேர்ந்து நம்ம ஸ்ட்ரைட்டா கன்னியாகுமரி நோக்கி போயிட்டு இருக்கோம் கைஸ். இங்க பாருங்க, கன்னியாகுமரி போற வழியிலேயே சன்ரைஸ் ஆகி மேல வந்துருச்சு. சன்னா மூணா ஜூபிட்டரா? இங்க பாருங்க, சன் இவ்வளவு ஹைட் வெளியே வந்திருக்கு, ஆனா சன்லைட்டே இல்ல இங்க கைஸ். நம்ம இன்னைக்கு போறது ஒரு சீக்ரெட் ஸ்பாட். இங்க போனா கலர்ஃபுல் ஃபிஷ் பிடிக்காம ப்ரோ வந்ததா சரித்திரமே இல்லை. அப்படித்தானே? எல்லா வாட்டியும் ஃபிஷ்ஷை பிடிச்சி சின்ன பக்கெட்டு, சின்ன ஒரு கண்ணாடி கிளாஸ் அப்படி இப்படின்னு போட்டு காமிப்போம். பட் இந்த வாட்டி புதுசா ஒண்ணு ஸ்பாட்ல வச்சு பயங்கரமா செட் பண்ண போறோம். புரியல கவிஸ்? குளிக்க போறான் பக்கெட்லாம் எடுத்துட்டு. ஆமா, இவன் வந்து 3 நாளா குளிக்கல, இன்னைக்கு கடல்ல குளிக்க போறான் கைஸ். இவ்வளவு நேரம் ருபீஸ் பின்னாடி சீட்ல இருந்தாங்க கைஸ். அவனுக்கு பேக் சீட்ல இருந்தா வாந்தி வருதான். வித்தியாசமான நோய். லாங் டிராவல் எல்லாம் பண்ண மாட்டாரு. ஆமா, இங்க பாருங்க, அதனால போயிட்டு ஃப்ரண்ட் சீட்ல உட்கார்ந்துருக்கான். அவனுக்கு பேக் சீட்ல இருந்தா வாந்தி வர மாதிரி இருக்கு. இது எப்படி பரவாயில்லடா? இந்த பக்கெட் அவனுக்கு தான் கரெக்டா இருக்கு. பக்கெட் வச்சுக்கோ. வாந்தி ஒண்ணு வரல, வினோத் ப்ரோ தெரிஞ்சு கூட தான் இருப்பானா. அதனால தான் அவரே பின்னாடி போகுது. இந்த ருபீஸ் பக்கெட் வச்சுக்கோ, யூஸ்ஃபுல்லா இருக்கும். வினோத் சில பேருக்கு இது நீந்த தெரியாது, இது வச்சுக்கி நீச்சல் தெரியாத ஆளுக்கு இது யூஸ் ஆகும் ருபீஸுக்கு. லாஸ்ட் வீடியோல வந்து சால்ட் வாட்டர் செட்டப், அந்த நம்ம ஜூ ப்ராஜெக்ட், அந்த செட்டு போடுறத ஆரம்பிச்சுட்டு அப்படியே முடிச்சிருப்பேன். இந்த வாரம் அந்த வீடியோ போடலாம்னு நினைச்சேன், பட் அந்த வேலை முடியல கைஸ். பெருசா போயிட்டே இருக்கு. இப்ப கூட வீட்டுல இன்னைக்கு வேலை நடந்துட்டு தான் இருக்கும். எனக்கு தெரிஞ்சு ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க செட்டு போடுற வேலை. ஆமா, அடுத்த வீடியோல நம்ம செட்டு போடுறது எல்லாமே பார்க்கலாம் கைஸ். ஆமா, அடுத்த வீடியோல செட்டு போட்டு முடிச்சிடும்னு நினைக்கிறேன். முடிச்சுட்டு அதுக்கு அடுத்த வீடியோவில் நம்ம ப்ரோ கூட சேர்ந்து சால்ட் வாட்டர் செட் பண்ண போறோம். சால்ட் வாட்டர் ஜூ கமெண்ட் பண்ணிடலாம்ல கைஸ். ஸ்பாட்டுக்கு வந்தாச்சு. இங்க பாருங்க, ருபீஸ் கையில பக்கெட்டு, வினோத் ப்ரோ கையில கண்ணாடி தொட்டி, கபீஸ் ப்ரோ கையில இன்னொரு எக்யூப்மெண்ட் இருக்கு மீன் பிடிக்கிறது. இங்க நம்ம இபு ப்ரோ எக்ஸ்பர்ட். இப்போ உள்ள போயிட்டு நம்ம கலர்ஃபுல்லான ஃபிஷஸ் தேடி கண்டுபிடிச்சு பிடிக்க போறோம். ஆரம்பிக்கலாமா கைஸ்? ஆரம்பிக்கலாம் கைஸ், வாங்க கடல்ல குதிச்சிடலாம். வாங்க வினோத் ப்ரோ இப்போ உளுத்திடுவாரு உடனே. பார்த்து கவந்து கீழே விழுந்துடாதீங்க. இங்க பாருங்க, கலர் ஃபிஷ் கைஸ். இந்த இடத்துல கலர்ஃபுல் ஃபிஷ் எல்லாம் இருக்குங்கிற மாதிரி எழுதி ஒட்டி இருக்கு பாருங்க. பாருங்க கைஸ், நம்ம வரும்னு தெரிஞ்சு எல்லாம் பெயிண்ட் பண்ணி வச்சிருக்காங்க. இத பிடிக்க போறோம். இது ஆக்டோபஸ் பெரிய அந்த ஒரு டால்பின். ஆக்டோபஸ் வேணா பிடிக்கலாம். ஆக்டோபஸ் எல்லாம் பிடிக்க முடியாது. அந்த டால்பினை பிடிப்போம். சரி, எதையாவது போய் பிடிப்போம் வாங்க. புது டூல் இங்க பாருங்க. இந்த டூல் இன்னைக்கு தான் முத வாட்டி பார்க்க போறீங்க. ஓபன் பண்ணுங்க ருபீஸ். என்ன கபீஸ் இப்படி ஆயிட்டு? கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி பிடிக்கலாம். நண்பர்களே, டூல்ஸ் எல்லாம் எடுத்தாச்சு. இங்க பாருங்க, பெரிய நெட். அப்புறம் நம்ம வினோத் ப்ரோ எப்படி சொல்லலாம்? வினோத் ப்ரோ பிடிச்சிட்டோம் நண்பர்களே. கைஸ், இங்க பாருங்க, நம்ம இபு ப்ரோ ரெடி ஆயிட்டாரு. கண்ணுல ஒரு கண்ணாடி போட்டுருக்காருல. இந்த கண்ணாடி எப்படின்னா தண்ணிக்குள்ள இருக்க மீன் எல்லாம் கிளியரா தெரியுமா ப்ரோ? என்ன ப்ரோ மண்டல ஸ்கேன் பண்ணி எடுத்துடலாமோ? ஸ்கேன் பண்ணி எடுத்துடலாமோ? அப்படி டிடெக்ட் பண்ணி காமிக்கும் உள்ளாடி என்ன மீன் இருக்கு அப்படிங்கறது. நம்ம கண்ணுக்கு தெரியாதுல்ல, மேல இருந்து பார்த்தா உள்ள என்ன இருக்கு அப்படின்னு. ஆனா அந்த கண்ணாடி போட்டு பார்த்தா தெரியுமா? போலரைஸ்ட் கிளாஸ் கைஸ். இந்த தண்ணிக்குள்ளதான் ஈல் இருக்காமா, டாம்சல் இருக்கா, வேற என்னென்ன மீன் இருக்கு ப்ரோ? நேம் சொல்லுங்க. ஸ்டிங்ரே. அதோட பெருசா போச்சு ப்ரோ. விரட்டி விட்டீங்க ப்ரோ. ஸ்லோ மோஷன்ல தான் உள்ள வரணுமா? ஸ்பீட் மோஷன்ல யாருமே நடக்க கூடாது கைஸ். எதோ ஓடுது கைஸ். இன்னும் ஒருத்தன மண்டை உடைய போகுது, அது மட்டும் தெரியுது கரெக்ட்டா. எப்படின்னா இந்த தண்ணியில பாருங்க, இது அப்படியே கொஞ்சம் அலெல்லாம் கம்மியா ஒரு மாதிரி குளம் மாதிரி தண்ணி கட்டி இருக்குல்ல. சோ இந்த மாதிரி ஸ்பாட்ல தான் கலர்ஃபுல் ஃபிஷஸ் எல்லாம் அப்படியே ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்கும். கரெக்டா அது ரெஸ்ட் எடுக்கிற டைம்ல நம்ம ஸ்லோவா ஸ்பீடா நடக்க கூடாது. எவ்வளவு ஸ்லோவா நடக்கிறோமோ அவ்வளவு ஸ்லோவா நடந்து போய் அந்த மீனை தூங்கிட்டு இருக்கு.
என்ன கிடைக்க போகுதுன்னு தெரியல நண்பர்களே. நம்ம 3 பேரை விட்டுருக்கோம். இங்க பாருங்க சரி ஏதோ ஒன்று மாட்டுச்சு ஒரு சில்வரா இது மத்த சால மீன்ல காமிங்க கைஸ். வந்த உடனே வினோத் ப்ரோ பாருங்க ஒரு குட்டி மீன் பிடிச்சிருக்காங்க. தக தகன்ற இது ஏதோ ஒரு மீனோட குஞ்சு. சால மீன் குஞ்சு இல்ல குட்டி. மீன் குஞ்சு தானே சொல்லுவாங்க இல்லையா? மீன் குஞ்சா? மீன் குஞ்சு மீன் ப்ரோ மீன் குஞ்சுன்னு தானே சொல்லுவாங்க. மீன் குஞ்சு கரெக்ட் தான். ஏன் ப்ரோ? 2 குஞ்சு மாட்டிடுச்சு. இங்க பாருங்க கைஸ் 2 குஞ்சு மீன் குஞ்சு. நல்ல கலர்ஃபுல்லா இருக்கு. இது டேங்க் போடுவா. எங்க மாட்டுது? கல்ல தூக்கட்டாதே. இங்க வா. கல்ல தூக்க போறா. விடு. கல்ல தூக்குறாரு. கல்லுக்குள்ள இருந்து அது அந்த சைடு விட்டு ஓடிச்சினா வினோத் ப்ரோ ஜிம்பாடிங்கறத நிமிஷத்துக்கு நிமிஷம் ப்ரோ பண்ணிருக்காரு. எத்தனை மீன் ஓடிச்சிருமா ப்ரோ? நிறைய இருந்துச்சு அந்த கல்லு கடியில. சானா ஒண்ணுமே மாட்டலையே. அந்த போலரைஸ் கிளாஸ் மாதிரி 4 கிளாஸ் வாங்கலாம்னு நினைக்கிறேன். அவர் மட்டும் கரெக்டா அங்க இருக்கு இங்க இருக்குன்னு சொல்றாரு. ஆனா கரெக்டா அந்த இடத்துக்கு அடியில மீனும் இருக்கு. அப்புறம் வேற எங்க இருக்கு? ஹேக்கர் பாய். கீழ 2 பாட்டில் மாட்டல. ஏன் பாரு ஏமாறல. கைஸ் இப்போ நான் உங்களுக்கு அந்த போலரைஸ் கிளாஸ் அந்த ஹேக்கர் கிளாஸ்ல இப்போ என்ன தெரியுதுன்னு காமிக்கிறேன் பாருங்க லைவா. இந்த மாதிரி இருக்க வியூ இந்த கிளாஸ்ல பாக்கும்போது எப்படி இருக்கு பாருங்க. டிஃபரன்ஸ் தெரியுதா? இது போலரைஸ் கிளாஸ் வியூ, இது நார்மல் வியூ. எந்த ரிஃப்ளெக்ஷனும் இல்லாம செமையா இருக்கு ப்ரோ. மீன் வந்துச்சுன்னா கலர் டிஃபரெண்டா காமிக்கும் அப்படிதானே? ரியலிஸ்டிக்கா காமிக்கும் கைஸ். மீன் வந்துச்சு அப்படின்னா இப்போ அந்த கிளாஸ் வழியா நம்ம மீனை பார்த்துட்டோம் அப்படின்னா மீன் டிஃபரெண்டா ஒரு மாதிரி க்ளோ ஆகும். தெரியுதா? பச்சை கலர் நண்டு கைஸ். பிடிச்சிடா நண்பரே. கைஸ் இவ்வளவு நேரம் தேடி கலர்ஃபுல் மீன் கிடைக்கல. இங்க பாருங்க கலர்ஃபுல் நண்டு மாட்டி இருக்கு. பச்சை கலர்ல இருக்கு. விட்டுறாத. போட்டுரும். சூப்பரா இருக்குல பாக்க. செமையா இருக்குல. பச்சை கலர் போடும். மாட்டின ஒரு நண்டை வினோத் விட்டாரு. அப்படி திரும்ப பிடிச்சிட்டாரு. செமையா இருக்கு பாருங்க கைஸ் பச்சை கலர்ல. போட்டுடா. லாஸ்ட் காமிக்கிறேன் ஓகே எல்லாத்தையும். வினோத் ப்ரோ ஜஸ்ட் மிஸ். என்ன ப்ரோ யாரெல்லாம் பறக்க விட்டு ஜஸ்ட் மிஸ் பிடிக்காம விட்டீங்களே. ரெட் கலர் தானே? என்ன போற? எங்க போகுது? வினோத் ப்ரோ பிடிச்சா இங்க பாரு. ஓ மை காட் இதுவும் சேம் கலரு. போட்டு வந்துறேன். வந்தாங்க கைஸ் ஆட்டம் ஆரம்பிச்சிருக்கு. போய் காட்டிட்டு போங்க ப்ரோ. ஒரு செகண்ட் விட்டா ஓடிடும்டா. தண்ணிக்குள்ள போய் இங்க பாருங்க. செமையா இருக்குல்ல நண்பர்கள். இங்க பாருங்க பிரெடேட்டர் மாதிரி இருக்கு. மான்ஸ்டர் ஃப்ராக் இல்ல மான்ஸ்டர் நண்டு. நண்டுலாம் பக்கெட்ல போட்டு வைக்கிறாங்க. நான் உங்களுக்கு லாஸ்டா என்னென்ன கிடைச்சதோ அது எல்லாத்தையும் வச்சு ஒரு டேங்க் செட்டப் இல்ல ஒரு பாண்ட் செட்டப்பே பண்ணி காமிக்கலாம்னு ஐடியா இருக்கு கைஸ். அது துள்ளிரும். எங்க கரை கொண்டு போய் ஓடிரும். பெரிய மீனா பல்கா தூக்கிட்டா. ஓ நண்பர்களே இது என்ன பிடிச்சா? இந்த கரை கொண்டு போ. பென்னி தானே? போடு ருசி எப்பல பிடிச்ச? மார்ல போட்டு ஏய் பெருசா இருக்கு. ஓ மை காட் சிங்கப்பூர் இது என்னது ப்ரோ? என்ன கோபி மஞ்சூரியனா? பாத்தியா? கோபி மஞ்சூரியன் வேற லெவல் गाइस. வேற மாதிரி நண்பர்களே. ருபீஸ் வேற மாதிரி முத வாட்டி ஒரு மீனை பிடிச்சிருக்கேன். ஒரு பீஸா பிடிச்சிருக்கேன் गाइस. போடு நண்பர்களே. அந்த சைடு வந்து நண்டு பிடிச்சிட்டு இருந்தோம். ருபீஸ் ஒரு சைடு தனியா போய் பிடிச்சிட்டு இருந்தா எதுவும் மாட்டாதுன்னு நினைச்சேன். டேங்க்ல கோபி மஞ்சூரியன் பிடிச்சிருக்கா. பேர் கரெக்ட்டா தெரியல. கடல்ல ஆன்சர் போ ப்ரோ. நேம் என்ன? இதா கோபி மஞ்சூரியன். ஆமா கோபி மஞ்சூரியன் தானா? பன்னியா? Blenny guys, look at this. Oh my gosh, it's wow. கடல் டிராகன் மாதிரி இருக்கு நண்பர்களே. வினோத் ப்ரோ ட்ரைனிங் வேற லெவல் गाइस. ருபீஸ் ரே இது வெறும் ட்ரைலர் தான். இனிமே நிறைய பிடிக்கணும் गाइस. நம்ம நார்த் சப்ஸ்கிரைபர் இவரு. இங்க பாருங்க. வாவ் டேய் எப்படா பிடிச்ச? இவ்வளவு வேகமா ஓடுன மீன் ருபீஸ் பிடிச்சா? நம்ம ட்ரைனிங் அது வந்து திறமை அறிவுல வேணும். வினோத் ப்ரோ எல்லாம் அது இல்ல என்ன இருக்க சொல்லிட்டு இருக்க? நம்ம ரெண்டு தான். நான் 2 நண்டு பிடிச்சிருக்கேன்ல. நீ ஒண்ணு தானே பிடிச்சிருக்க. இன்னொரு மீனை பிடி. நண்டெல்லாம் மீன் ஓடும் உனக்கு. இது கடிக்கும். கையை விட்டு பாரு. ரிஸ்க் ஆனது நண்டு தான். மீன் பிடிக்க பெரிய கஷ்டம் கிடையாது. நண்டு பிடிக்க தான் கஷ்டம். கையில பிடிக்காம. ஆமா இன்னைக்கு இப்ப गाइस இப்போ போட்டி ஆரம்பம். கடல் தேங்க வந்து 5000 ரூபாய் வரும் விலை. அது என்னது 100 ரூபாய் போகும். 100 ரூபாய் உள்ளத பிடிச்சிட்டு அவர் எந்த இது 100 ரூபாய் நண்டு. இது ரொம்ப ரேர் பீஸ். 10000 ரூபாய் கொடுத்தாலும் கிடைக்காது இந்த மாதிரி நண்டு எல்லாம். ஆள் கடல்ல கிடைக்கும் நண்டு. எவ்வளவு கலர்ஃபுல்லா இருக்கு பாரு. இங்க பாருங்க கலர் பாருங்க. வயலட் கலர், ரெட் கலர், அப்புறம் பச்சை கலர், yellow கலர், எல்லா கலருமே இருக்கு. ருபீஸ் பிடிச்ச கோபி மஞ்சூரியன் பாருங்க. கோபி மஞ்சூரியன் செமையா இருக்கு. அத பார்க்கவே இல்ல. சும்மா தான் பிடிச்ச மாட்டிட்டு வலைய விட்டு ஆட்டிட்டு இருந்தான். ஓ நீங்க ஹேக்கர் வந்து ஸ்பாட் பண்ணி அவன்ட வந்து பிடிக்க சொல்லிருக்காங்க. அவன் என்னமா நின்னுட்டு இருந்தான். டேய் அப்படியே திரும்பி வலைய இது அடியில விட அப்படியே தூக்கு பிடிச்டான். என்னடா எங்க நான் கேமரா 2000 வாடா 2000 விடுங்க. எங்க என்ன இருக்கு பாருங்க. நீங்க பிடிங்க. ஓ மை காட் ஸ்னேக் ஏய் ருபீஸ் இத பிடிச்சா 2000 ருபீஸ். இங்க வா ஸ்பீடா வா. 2000 வேணா நீங்க வந்து பிடி. மஞ்சூரி இருக்கு. என்ன இருக்கு? மஞ்சூரியா தந்தூரியா என்ன இருக்கு? இங்க பாருங்க गाइस தெரியுதா? இந்த இடத்துல சுருண்டு இருக்கு பாருங்க. ஏய் பிடிங்க ப்ரோ. சின்ன கம்பதா இருக்கா? ஏய் இதல வைங்க. நோ பாம்பு மாதிரி. வேற மாதிரி நெக்ஸ்ட். ஓ மை காட் வினோத் ப்ரோ லீடிங் பாருங்க गाइस. ஸ்னேக்கா வேற லெவல் ஈல் ஃபிஷ். ஸ்னேக் மேன் ஸ்னேக். ஈல் ஸ்னோஃப்ளேக் ஈல். செமையா இருக்குல.
எப்படி ஓ மை காட் மேன் பாட்டு 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 வாழ உடைஞ்சிட்டு அவனுக்கு இல்லனா அவன் பிடிச்சிருப்பான் ஈழு தம்பி அதுல இன்னொன்னு இருக்கு அத புடி கடிக்குமா பாருங்க கைஸ் கடல் பாம்பு பிடிக்க முடியாது கடல் பாம்பு பாருங்க கைஸ் வேற லெவல்ல இருக்கு இதுல பெருசெல்லாம் நான் பாத்துர்க்கேன் ஸ்னோ ஃப்ளேக்ஸ் ஃபுட்டுக்கு எடுப்பாங்க கார்ன் ஃப்ளேக்ஸ் மாதிரி இருக்கு நேம் செமையா இருக்கு நண்பர்களே என்ன வந்தோன்னு மாட்டிக்கிட்டே இருக்கு இப்போ தான் இவ்வளவு நேரம் ஒண்ணுமே மாட்டல ஒண்ணு மாட்டினதும் அது என்ன கோபி மஞ்சூரியன் மாட்டினதுக்கு அப்புறம் வரிசையா மாட்டிட்டே இருக்கு பாருங்க சைனீஸ் ஃபுட் அப்படியே சரிஞ்சு போகுது இல்ல பாம்பு மாதிரி கண்ணை பத்தியா இது எவ்வளவு ப்ரோ எடுத்துருக்கோம் இது எப்படி ஒரு 1400 1500 எப்படியோ வேற மாதிரி நண்பர்களே ரெண்டாவது பிசி பிடிச்சிட்டோம் செமையா இருக்கு என்ன ஆக்டிவா இருக்கு மூவிங் லைக் a snake swing swing லுக்கிங் லைக் a wow गाइस இப்போ வந்து ஒரு சரியான போட்டி நடக்க போகுது गाइस வினோத் ப்ரோவும் ஜெனிஸ் நானும் அந்த சைடு இபு ப்ரோவும் நம்ம ருபீஸ் ப்ரோ அவங்க ரெண்டும் ஒரு டீம் நானும் வினோத் ப்ரோவும் ஒரு டீம் நீங்க எந்த டீமுக்கு சப்போர்ட் பண்றீங்கன்னு இப்பவே டிசைட் பண்ணிருங்க இவ்வளவு வர இந்த டைம் வரைக்கும் நம்ம தானே லீடிங் நம்ம தான் गाइस ரெண்டு நண்டு ஒரு ஸ்னேக் ஈல் ஃபிஷ் அவன் வெறும் கோபி மஞ்சூரியன் தான் பிடிச்சிருக்கான் இப்போ அவங்க ரெண்டும் சேர்ந்து அவர் எக்ஸ்பர்ட்ல அவர் ஐடியா கொடுத்து பிடிக்கிறாரு நம்ம ஐடியா இல்லாமலே எவ்வளவு பெருசா பிடிக்க போறோம் गाइस நம்ம கஷ்டப்பட்டு பிடிச்ச ரேர் ஃபிஷஸ் அங்க பாருங்க நம்ம நார்த் சப்ஸ்கிரைபர் ஃபேமிலி போயிட்டு ஆச்சரியத்துல பாத்துட்டு இருக்காங்க ப்ரோ அந்த மீன் அவங்களுக்கு வேணுமா கொடுத்துருமா இல்ல நம்ம யாருக்குமே கொடுக்கதா இல்ல இந்த மீன் ஆமா நம்ம எவ்வளவு கஷ்டப்பட்டு பிடிச்சிருக்கோம் ஏய் கைய போடுறாங்க ப்ரோ டேங்க்குள்ள நண்டை பிடிக்கட்டு பிடிச்சினே கடி வாங்கிட்டு தான் வீட்டுக்கு போவாங்கன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சதுதான் அப்பவே சொன்னேன் பாய்சனஸ் கையை உள்ள விடாதீங்கன்னு அங்க போயிட்டு அசால்ட்டா வீடியோ எடுத்து போட்டு அவங்க சேனல்ல vlog போட்டுருப்பாங்க போல சீக்கிரமா என்னடா எங்க என்ன வாளு சரி ப்ரோ மீன் தானே இது இல்லையா இதா ஆமா இது பெல்ட்டா அவ்வளவு பெரிய மீன் நினைச்சா இத பாத்துட்டு இந்த பெல்ட் தெரியுதுல இத பாத்துட்டு ப்ரோ ருபீஸ் ப்ரோ மணிக்கு ஒரு முறை பாட்டு என்பதை நிரூபித்து கொண்டிருக்கிறார் பாட்டா அப்படியே வா கரைக்கு வா இங்க வா கரைக்கு வா ஏய் ருபீஸ் நீ வித்தையார காமிக்கிற கடல்ல நீமோ பண்றான் இங்க வாங்க இத பெருசு பிடிச்சிருக்கான் நீமோ ஃபிஷ் இருக்குறா செம டேஸ்டா இருக்குமா நண்பர்களே இங்க பாருங்க ருபீஸ் வந்து இன்னைக்கு என்னலாம் பண்றான் அவன் தான் வின்னர் ஆக போறான்னு நினைக்கிறேன் கிடைக்காது இங்க வரோம் ஏய் எப்புள்ள பிடிச்ச நீமோ என்ன இந்த நேரம் ருபீஸ் ஆளுக்கு பிடிச்சிட்டு வரீங்க கம்மி இங்க பாரு மீனை பாரு ப்ரோ நீங்க oh my god what's happening here man சைஸ் பாருங்க தூள போடுங்க டேய் அதெல்லாம் கிடையாது நாங்க தான் வின்னர் அழகா பாருடா பட்டர்ஃப்ளை அழகா பார் அரிய பார் சரக பார் பாட்டு ப்ரோ எது ஒருத்த அவன் பிடிச்ச அந்த மீன் ஒருத்த நாங்க பிடிச்ச மீன் ஒருத்த நம்ம அக்வாரியம்ல வளர்க்குற ஃபிஷ் இதுதான் oh my god சாப்பாடு மீன் we are the winner நம்ம டீம் நீங்க அவர் டீமே வளர்ந்துட்டாரு ஏய் கரிமீன் பிடிச்சிருக்கா oh my god ப்ரோ இது எவ்வளவு ப்ரோ வரும் ஒருத்த இது நமக்கு ஒரு 200 தானா ஆனாலும் செமையா இருக்கு பட் கலர்ஃபுல் இஸ் கலர்ஃபுல் பட்டர்ஃப்ளை our not subscribers watching the fishes guys இது சாப்பிடுற மீனா ஆமா எடிபிள் எடிபிள் oh my gosh look at this fish it's beautiful guys so much beautiful oh my god செமையா இருக்கு நண்பர்களே எப்படி பிடிச்சீங்க பட்டர்ஃப்ளை இவரு பிடிச்ச இந்த மீன் பொரி வச்சு பிடிச்சிருக்கேன் guys பெரிய மீனே மறந்துட்டு Tell me your name. go to YouTube this is our channel okay 11.1 Janish KJ. yeah 1.1 million 1.1 million not electrical it's normal no not that not electrical guys google lensல ஸ்கேன் பண்ணும்போது எலக்ட்ரிக்கல் வந்திருக்கு bro அப்ப எலக்ட்ரிக்கல் தான் தொட்டா ஷாக் அடிக்குமா செக் பண்ணி பார்த்தறேன் யாரா கை விடுறீங்களா செக் கரோ He's recording everything. coming Saturday check the video Okay, fine. You'll be there? yeah I will be there Okay, sure. you guys are going to be there Bug hai kya wo? I got Bugga. fish hai, that's butterfly Pakistan butterfly பாகிஸ்தான் பட்டர்ஃப்ளையா இது அப்படியா நம்ம ஊர் பட்டர்ஃப்ளை இல்லையா பாகிஸ்தான் பட்டர்ஃப்ளை Abhi isko you sell it? no we are just shooting for this video Oh, Content, you sell it content. for video. yeah Yeah. later we will release ornamental fish not edible This is ornamental. Yeah. And this even this no yellow wala thyroid with part. no they are ornamental Black part. only the black is edible This one is edible. Yeah, and yeah. all are the non-edible. bros confused state செமையா இருக்குல bro எலக்ட்ரிக்கல் செக் பண்ணி பாருங்க செக் கரோ Electric. yeah just check it check it by touching just check it whether it's current is or power We don't know. only 10 watts power really yeah bhaiya check it No, it's not. Arey, it's not electric. you are from Maharashtra subscribers Mumbai subscribers guys பாருங்க நம்ம நாடு ஃபுல்லா subscribers தான் அங்க ஒருத்த மட்டும் தனியா போராடிட்டு இருக்கான் பாருங்க அவன் டீம் எப்படியாவது வின் பண்ணனும்னு இறங்கி வேலை நீங்க உங்க டீமை தனியா விட்டு இங்க வேடிக்கை பார்த்துட்டு பாராட்டுறேன் எவ்வளவு சின்சியரா இருக்கறான் ஆனா ருபிஸையும் பாராட்ட வேண்டிய விஷயம் தான் ஏன்னா இட்ஸ் நாட் ஈஸி கைஸ் இங்க பாருங்க இவ்வளவு பெரிய மீன் இது பிடிக்கும்போது பேரலா வினோத் ப்ரோ பிடிச்சாரு அதாவது நம்ம டீம் பிடிச்சது எவ்வளவு கலர்ஃபுல்லா இருக்கு பாருங்க தெரியுதா சரியான சென்சிட்டிவான மீன் கலர் தெரியுதா கையில எடுக்கட்டா இங்க பாருங்க கைஸ்
லுக் அட் திஸ். கலரை பார், அழகை பார். பிளாக் கலர், ஒயிட் கலர், ஆரஞ்சு கலர், எல்லா கலரும் இருக்கு கைஸ். 3 கலரும் இருக்கிற ஒரு பயங்கரமான பட்டர்ஃப்ளை ஃபிஷ். ஓகே பை பை. சப்ஸ்கிரைப் டு ஜெனிஸ் கேஜ். ஓகே பை பை. தேங்க் யூ ஸோ மச். பை. ஆனா ருபீஸ் எல்லாரும் மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல அப்ரிஷியேட் பண்ணிட்டு போங்க கைஸ். அவ்வளோ பெரிய மீனை பிடிச்சான், சத்தியமா எதிர்பார்க்கவே இல்லை கைஸ். அவன் ஏதோ பெரிய அக்வாரியம் ஃபிஷ் பிடிப்பான்னு பார்த்தா லாஸ்ட் ஒரு அவன் பிடிச்ச விஷயம் பாட்டா இருக்கு கைஸ். ப்ரோ நல்ல மீன் தான் ப்ரோ, சீரியஸா கைஸ். அது எவ்வளவு பெரிய மீன். அந்த மீனை பிடிச்சா, ஆனா அந்த மீன் பெருசா தெரிஞ்சுது அன்டில் வினோத் ப்ரோ அந்த கலர்ஃபுல் பட்டர்ஃப்ளை பிடிக்கிற வரைக்கும். பிடிக்கலன்னா அவன் தான் மாசு. ஆமா, ஆனா அது நாங்க சொல்லக்கூடாது. கமெண்ட் செக்ஷன்ல நீங்க தான் சொல்லணும். இந்த வீடியோ ஃபுல்லா பார்த்து முடிச்சுட்டு எந்த டீம் வின்னர், ஜெனிஸ் அண்ட் வினோத்தா இல்ல ருபீஸ் அண்ட் ப்ரோவான்னு நீங்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. ஓகே, நீங்க தான் டிசைட் பண்ணணும் எப்பவும் போல. இப்போ நம்ம பிடிச்சோம்ல அதை விட 3 மடங்கு பெருசு இருக்கும். அப்படியா கைஸ்? ஹேக்கர் வந்து ருபீஸுக்கு நல்ல இன்சைட்ஸ் கொடுக்குறாரு கைஸ். இதுல பிடிச்சா கைஸ் ருபீஸ் என்ன டெக்னிக் யூஸ் பண்ணி பிடிக்கிறீங்க ருபீஸ்? டெக்னிக். என்ன டெக்னிக்ஸ்? அது சீக்ரெட்டா? உங்க டீம் சீக்ரெட் வினோத் ப்ரோ. அப்படின்னா நீங்க எங்க டீம்ல இருந்து இன்ஸ்ட்ரக்ஷன் கேட்டு நீங்க போய் பயன்படுத்தலாம்னு பாக்கீங்களா? வினோத் ப்ரோ சீக்ரெட் மெயின்டைன் பண்றானுங்க ப்ரோ. எப்படி பிடிப்பன்னு கூட சொல்லி தர மாட்டானுங்களா? ஓ சரி சரி. வினோத் ப்ரோ காலிக்கல ஈல் இருக்கா பாக்கணுமா? இங்க பாருங்க மாட்டி கிடக்குது. இங்க பாருங்க. ஏய் போடு, இன்னைக்கு எல்லாம் நமக்கு தான். இன்னைக்கு ஒரு புடி. ஏய் गाइस கம் ஆன், இங்க ஒரு பெரிய ஸ்பாட். எவ்வளவு மீன், கலர்ஃபுல்லான மீன் எல்லாம் இருக்குடா. செவச்செவன்னு இருக்கு. நீர் வழியில வச்சுக்கிடும். வேற மாதிரி சரியான ஸ்பாட்டை கண்டுபிடிச்சிர நண்பர்களே. பெரிய ஈல். எங்க எங்க இந்த தலைய போட்டு பாக்க பாரு. எங்க இந்த தலைய நீட்டிட்டு இருக்கு பாரு. தலைய பாத்தியா? எங்க ப்ரோ? இந்த தலைய நீட்டிலடா. இப்பதான் வெளியில வந்துச்சு. இது நமக்கு தான் இன்னைக்கு. கண்டிப்பா இத பிடிக்க போறோம். பல்லு இருக்கு. நான் பார்த்தேன். பல்லு இருக்கு. கடிக்குமா? ஆமா, இவன் கடிப்பான் गाइस. இவன் கடிப்பான். பதம் பாத்துறோம். அந்த கல்லுக்கு ஆனா உள்ள போச்சு. இதுக்குள்ள அந்த நீ அப்படியே வை. இரு. இத வச்சு பிடிப்போம். ஏய் போ வலைய தூக்கு. ஏய் பிடிச்சா. அது கூட பார்க்காம இருக்கான். ஆமா, வலைக்குள்ள போய் ஒரு நிமிஷம் ஆச்சு. சண்டன் தெரியல. 2 3 மாட்டிட்டு அடுத்து எடுக்கலாம். ஓ 4 மாட்டு. அதுல குட்டி கோபி மஞ்சூரியனா? பென்னியா? அது இல்ல சின்னது. செமையா இருக்குல. நம்ம ஒரு கோபியும் பிடிக்குது. இந்த மீனை பிடிச்சது எங்க டீம் ருபீஸ்? எப்படி நான் ஸ்பாட் பண்ணேன், வினோத் ப்ரோ பிடிச்சாரு. சரி ஓகே, ரெண்டு ஈக்குவலா? ஈக்குவல். ஓகே. நீ என்னடா பண்ண? எடுத்து காமி. -1 என்ன ருபீஸ்? இது ஒன்றதான்ல தந்தேன். நான் வீடியோ எடுத்துறேன், கையில ஒதுக்கி வச்சிட்டான். உள்ள விட்டுறான். they are good jumpers. நண்பர்களே இப்போ ஒரு தூக்கிட்டேன்டா. என்ன தூக்கிட்டேன்? யாருகிட்ட? வினோத் ப்ரோ. ஸ்மாஷ் ப்ரோ மஞ்சூரி. கோபி மஞ்சூரியன். வினோத் ப்ரோ அதை விட்டுட்டா. வினோத் ப்ரோ இப்ப பிடிச்ச அந்த சின்ன மீனை அவன் பாட்டு இங்க பாருங்க. அவங்க அப்பாயே தூக்கிட்டேன் பாருங்க. ஓ மை காட். அந்த ஃபர்ஸ்ட் பிடிச்சது இதோட கொஞ்சம் ருபீஸ்க்கு மூஞ்ச பாருங்க गाइस. ப்ரோ பிடிக்கத முடியல. பிடிச்சத கொண்டு போடலாம். வலையில காட்டு. முதல்ல யார் பிடிச்சான்னு வலைய காட்டு. இங்க சமேர் மூஞ்ச காட்டுங்க. முதல்ல யார் போறான்னு மச்சான்ல. ஃபைனல்ல யார் வரா? சாஃப்ட்டா இருக்காங்க गाइस. குழந்தை மாதிரி இருக்கா. ஒரு மூஞ்ச காட்டுங்க. அதுக்கு முத்த அடிச்சிரியே. கியூட்டா இருக்கான். செமையா இருக்கு நண்பர்களே. டிராகன் மாதிரி இருக்கு. அந்த டிராகன் சிறகு வேற மாதிரி. டிராகன் மங்கி ஸ்டைல். இது நமக்கு மத்த தண்ணிலயும் நிலத்துலயும் வாணும்ல. ஆமா. நடந்து போகுமா? மட்ச் கீப்பர் இதுவா? அந்த வெரைட்டில உள்ள சேர்ந்ததான். பிரென்னி அந்த இதோட. செமையா இருக்குல. இங்க பாரு மூஞ்ச பாரு. எக்ஸ்பிரஷன் பாரு. பேர் என்னடா? பென்னி. போடா பண்ணிங்கடா. பென்னி. இதுக்கு பின்னாடி தான்டா இருக்கு மீனவளம். நில்ல கலச்சி விட்டார. அங்க போனாலும் தூக்கணும். பாத்துக்க சரியா? மீனை பாத்தியா நீ? இந்த பாறை காட்டில கரெக்டா விடு. டப்புன்னு விட்டு தூக்கு. வை அப்படியே வை. கால உடைச்சு உடைச்சிட்டா கையை வச்சா பிடிற. இங்கதான் அந்த சின்ன வலையடு. गाइस இந்த நெட் யாருக்கு தெரியுமா? நம்ம பாடி பில்டர் இருக்கார்ல, அவர் சேனல்ல அவர் வாங்கி வச்ச நெட். வினோத் ப்ரோ அவர் தம்பிங்க நெட் உடைச்சு போட்டாரு. நமக்கு இதுக்கு சம்பந்தம் இல்ல. விவேக் ப்ரோ வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா உங்க பாருங்க உங்க நெட். ஆமா, 2 துண்டா இருக்கு. தெரியுதா गाइस? இதனால உங்க அண்ணன் வினோத் ப்ரோ தான். அது வீடியோல தெரியும் யாரு இப்படி தூக்குனதுன்னு. இல்ல வீடியோல ரெக்கார்ட் ஆயிருக்கு. गाइस இவ்வளவு நேரம் வேற ஒரு ஸ்பாட் அந்த சைடு இருக்கு. இந்த பாறை இருக்குல, இந்த பெரிய மலை இருக்குல, இந்த மலைக்கு அந்த பக்கம் இந்த ஃபிஷ் வந்து தேடிட்டு இருந்தோம். கலர்ஃபுல் ஃபிஷ். இப்போ அதை தாண்டி இந்த சைடு வந்து புது ஸ்பாட்டுக்கு வந்திருக்கோம். இங்க அதை விட நிறைய ஃபிஷ் இருக்குன்னு சொன்னாரு. வந்தவொடனே பார்த்தவொடனே கண்ணுக்கு தெரியுதா தண்ணி எவ்வளவு தெளிவா இருக்கு. நிறைய ஓடிட்டு இருக்கு गाइस. ஆனா ஒண்ணும் பிடிக்க முடியல. தண்ணி வந்து அலைய அடிச்சிட்டே இருக்கு. என்ன இருக்கான் பாரு, நடுவுல இருக்கான் பாரு. பாத்தியா? எங்க இருக்கு? கோபி அப்படியே அசையாத என்ன இருக்கு? அங்கே தான் இருக்கு. அங்கே தான் இருக்கான். அவன் அதுல தான் கம்பி கெட்டப்பட்டது. பாலம் வேலை நடந்துட்டு இருக்கு. உள்ள போயிட்டான்டா. இப்படியேதான் गाइस இதே சினாரியோ தான் இன்னைக்கு காலையில இருந்து நடந்துட்டு இருக்கு. இங்க வா லாக் பண்ணு. இங்க வா லாக் பண்ணு. கண்டிப்பா பிடிச்சலாம். வா அங்க லாக் பிடிச்சிரலாம். இனிப்பா பிடிச்சிரலாம் நண்பர்களே. பிடிச்சி ஆகும். பாடுபட்டு இந்த இடத்துல லாக் பண்ணு. அப்படியே பிடிச்சி. நான் மீனை பிடிச்சி காட்டுவேன் உனக்கு. ஆமா எல்லாம் பெருசா இருக்கு.
தெரியுதா கைஸ் அம்மா எவ்வளவு மீன் கல் இருக்குல்ல அந்த கல்லுக்கு மேல ஏறி இந்த கல்லுக்கு ஏறி உள்ளோட பிடிக்கணும். ஆமா கைஸ் எப்படி அந்த மீனை பிடிக்க போறது இல்ல, அதனால நீங்க போய் பாத்துக்கோங்க. தெரியுதா இதுதான் இந்த விட கிளியரா எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு கிடைக்காது. அந்த பக்கம் லாக் பண்ணுங்க, எப்படி எல்லாம் ஓடிரும் எல்லாம் உள்ள அதனால போய் எல்லாரும் பாத்துங்க. இந்த பக்கம் வரத பிடிக்கலாம்னு பார்த்தேன், எஸ்கேப் ஆயிட்டு. ஓய் தள்ளு அங்க வந்துச்சா ஒருத்து வரலாம் வா. ஏய் என்ன பெருசு பாத்தி என்ன நிக்குது. Oh my god இதுக்குள்ள பெருசு ப்ரோ, ரொம்ப பெருசு. இது இருந்து கன்ஃபார்ம் எங்க இந்த சென்டர்ல ப்ரோ இத பிடிக்கலாம்னா நம்ம எல்லாம் மனுஷனே இல்ல ப்ரோ. இந்த வழியை பிடி. கல்ல நான் பிடிக்கும், அதுக்குள்ள தான் இருக்கு. கல்ல தூக்கிரு ஒண்ணு இருக்கும். ஆப்போசிட்ல ஓடுது. பிடிச்சிரலாம்னு பார்த்தா குச்சி எங்க இது உள்ள தான் இருக்கு. அப்புறம் ஒண்ணுமே மாட்டோம். வருது இங்க தான் வருது. கடத்திட்டு புடிச்சிட்டேன் गाइस. செகண்ட் ஸ்பாட்ல ஒரு சூப்பரான ஒரு ஈல் ஃபிஷ் பாருங்க. செமையா இருக்குது. அதோட கலரா இருக்கு. வேற லெவல். கண்ண பாரு yellow color. Oh my god गाइस இதுதான் ஒரிஜினல் பீஸ், ரேர் பீஸ் பாருங்க. கடிக்குமா? கடிக்காது. கை வச்சு பாரு. நான் ஒண்ணு வைக்கிறேன். ஜம்முன்னு இருக்குல. நான் கை வச்சு பாக்குறேன். எவ்வளவு நேரம் ப்ரோ? எவ்வளவு ப்ராப்பர் துண்டு மாதிரி இருக்குற. கொலகொலன்று செம இல்ல நண்பர்களே. சத்தியமா இந்த ஸ்பாட் எப்படிப்பட்ட ஸ்பாட் தெரியுமா? ஃபர்ஸ்ட் ஸ்பாட்ல எவ்வளவு பிடிச்சோம். இந்த ஸ்பாட்டுக்கு வந்து எவ்வளவு நேரத்துல 3 மணி நேரம் இருக்குமா गाइस? 3 மணி நேரம் கஷ்டப்பட்டு காடு மலை முகடுன்னு சுத்துன மாதிரி நம்ம இங்க அப்படியே ஒவ்வொரு பாறையா போய் சுத்தி இப்பதான் கடைசியா நம்ம கஷ்டப்பட்டு பிடிச்சிட்டோம் गाइस. பாருங்க ரொம்ப ரிஸ்க். மண்ணுக்குள்ள பூந்து போறோம். அப்ப இவ்வளவு நேரம் ஈஸியா பிடிச்சோமா? இவ்வளவு நேரம் பிடிச்சதை விட இது ரொம்ப நேரம் கஷ்டப்பட்டு பிடிச்சோம். ஆமா ஏன்னா இந்த பெரிய பாறைய அப்படியே சுத்தி வரோம் கீழோட. இந்த பக்கம் பண்ணா அந்த பக்கம் போயிரும், அந்த பக்கம் பண்ணா இந்த பக்கம் போயிரும். வினோத் ப்ரோ என்ன பண்ணாருன்னு இந்த பாறை அங்கோடி கிடந்தா அதை தூக்கி இங்கோடி போட்டு எப்படி எல்லாம் இந்த பாறை இப்படி கை வச்சு தூக்கி அந்த சைடு போட்டாரா? அந்த பாறை இல்ல இந்த பாறை இந்த வரைக்கும் பாருங்க. இதுவும் வெயிட் தாண்டே, பெரிய பாறை தான். சும்மா கஷ்டம் தான் கைஸ். நம்ம இப்போ வந்து ஒரு ஸ்விம்மிங் பூல் கொண்டு வந்தோம்ல, அந்த ஸ்விம்மிங் பூல்ல இப்போ பிடிச்ச மீன் எல்லாத்தையும் உங்களுக்கு செட் பண்ணி காமிக்கிறேன். வேற லெவலா இருக்கும் அது பாக்குறதுக்கு. நம்ம கொண்டு வந்த ஸ்விம்மிங் பூலை கடல்லே வச்சு செட் பண்ணியாச்சு. இனி இதுக்குள்ள இவ்வளவு நேரம் பிடிச்சோம்ல அந்த எல்லா மீனையும் போட்டு பக்காவான ஒரு சால்ட் வாட்டர் ஸ்கேப்பிங் பண்ண போறோம். அப்படிதானே? ஆனா ஒரு சோகமான விஷயம் என்னன்னா, இவ்வளவு கஷ்டப்பட்டு விரட்டி கோபி மஞ்சூரியன், வேற என்ன ப்ரோ, மட் ஸ்கிப்பர், அப்புறம் பட்டர்ஃப்ளை, அப்படி இப்படிலாம் எவ்வளோ கஷ்டப்பட்டு பிடிச்சோம் நண்பர்களே. இப்போ வந்து பார்த்தா தான் தெரியுது மட் ஸ்கிப்பர் ஸ்கிப் பண்ணி காணாம போயிட்டான். எங்க போச்சுன்னே தெரியல. இந்த இவன் தண்ணி பக்கத்துல வச்சுட்டு வந்துருக்காங்க गाइस. அலை வந்து மேல வரைக்கும் போயிருக்கு. அடிச்சிட்டு போய் இவர் பக்கெட் கொண்டு வந்து வச்சிட்டு என்ன பழி போடாரு गाइस. வீடியோல பாருங்க ஒழுங்கா பக்கெட் யாரு பச்சது நீ गाइस. மட் ஸ்கிப்பர் அத மாதிரி காணாம போயிட்டு அந்த பட்டர்ஃப்ளை அந்த கலர்ஃபுல்லா ஒரு அது என்ன கலர் ஆரஞ்சா நான் போடுறேன் பாருங்க. செமையா இருந்துச்சு அந்த மீன். அந்த மீன் எப்படி விட்டாருன்னு தெரியல. அப்புறம் விடல காணாம போயிட்டு. அதான் அதுல கொண்டு வச்சா இப்ப காணாம போவாம ஒரு மூடி. இப்போ நம்மள்ட்ட இருக்கிறது வந்து அந்த ஈல் மட்டும்தான். அது ரொம்ப ரேர் தானே அந்த ஈல். சரியான ஒர்த்து. ஸ்னோ ஃபிளேக்ஸ் ஈல் गाइस. கெலாக்ஸ் கார்ன்ஃபிளேக்ஸ் மாதிரி ஏதோ ஃபிளேக்ஸா. அந்த ஈல வந்து நம்ம டேங்க்ல போட்டு வளர்க்கலாம். இப்போ இந்த டேங்க்ல போடுவோமா? இல்ல போடுவோம். கரெக்டா எங்க கை வைக்க கூடாது அங்கேயே கை வைக்குது. கொடுக்கு கடி வாங்குற இடத்துல கொடுக்கு இடையில விரல விட்டு அப்படி லாக் பண்ணிட்டு அப்படி கிடக்கும். ஆனா ருபிஸ் இது நீ ஸ்கில் தான் தெரியுமா? இந்த மீனை வலையில பிடிச்சிட்ட பத்தியா? இவ்வளவு பெரிய மீனை விட்டுருங்க. நன்றி வேற மாதிரி இதுல பாக்குறது சூப்பரா இருக்கு ப்ரோ. இதை விட சூப்பரா நம்ம வீட்ல பாண்ட செட் பண்றோம். இதை விட பயங்கரமா. இது ஜஸ்ட் ட்ரெய்லர் தான் கைஸ். இதே மாதிரி நான் நிறைய ட்ரெய்லர் சொல்லியிருப்பேன். பட் மெயின் பிக்சர் பயங்கரமா இருக்கும். அதுக்காக தான் இவ்வளவு பெரிய ட்ரெய்லர் அதுக்குள்ளே இருக்கு. ஆமா இங்க பாருங்க கைஸ். எப்பா எப்படி இருக்குல்ல. கலர் பாருங்க கைஸ். yellow கலர், green கலர், black கலர். இது கடிக்குமா? ஆமாவா கடிக்குமா? அப்போ உங்க கையில கடிக்கல? ஐயோ என்ன போகுது அடிலோடி போகுது. பாம்பு மாதிரி இருக்கு பத்தியா? வாவ் கடல் பாம்பு மாதிரி தான் இருக்கு. ஏன் கொஞ்சம் தப்பிச்சிருக்கோம். பாத்தீங்களா கரெக்டா வீடியோ எடுத்துட்டு இருக்கும்போது எல்லாம் எஸ்கேப் ஆகுது. இந்த மாதிரி தான் கைஸ் இன்னைக்கு நாங்க பிடிச்ச முக்காவாசி மீன் எஸ்கேப் ஆயிட்டு. ஆனா எனக்கு அந்த பட்டர்ஃப்ளை எஸ்கேப் ஆனதுதான் எனக்கு வருத்தம்பா. அந்த மாதிரி ஏன்னா ரொம்ப கலர்ஃபுல்லா இருந்து. இது வரைக்கும் கடல்ல வச்சு அந்த பட்டர்ஃப்ளை அளவுக்கு கலரான ஒரு ஃபிஷ் நாங்க பிடிச்சதே இல்லை. இந்த பாட்டில் அது வினோத் ப்ரோ தான் பிடிச்சாரு. பட் ஆனா எண்ட் ஆஃப் தி வீடியோல இப்ப பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த ஈல் தான், இந்த 2 ஈலு அப்புறம் அந்த பட்டர்ஃப்ளை ஃபிஷஸ் இது எல்லாத்தையுமே பிடிச்சது நம்ம டீம். நம்ம டீம் தான் गाइस வின் பண்ணது. அத மறைக்க தான் இவங்க அந்த மீனை தப்பிக்க வச்சிருக்காங்க गाइस. இவங்க வேறனே பண்ண சதி. அது பெரிய மீன் பிடிச்சிருக்கோம். சதி பண்ணி 2 மீன் யாரோ தப்பி விட்டாங்க. ஒரே செகண்ட் गाइस. எண்ட் ஆஃப் தி வீடியோல இப்போ எது இருக்கு? நம்ம பிடிச்சது தானே இருக்கு அதிகமா. அவங்க பிடிச்சது தப்பிச்சு ஓடிட்டு நீங்க தூக்கி போட்டுட்டாங்க ப்ரோ. நாங்க என்ன பண்ண முடியும்? அப்படிலாம் இல்ல நண்பர்களே. பக்காவான உங்களுக்கு வந்து இப்ப -3ல இருக்கீங்களா? நாங்க -1ல தான் இருக்கோம். இது 2 பேரும் சேர்ந்து தான் பிடிச்சது கீழா. ஆமா அந்த இது 2வது உள்ள கீழ. இல்ல அப்ப பிளஸ் அப்ப எல்லாருக்கும் பாயிண்ட் உண்டுல ப்ரோ. எந்த கீழ? ஃபர்ஸ்ட் கீழ, செகண்ட் கீழ. சால்ட் வாட்டர் பத்தி நிறைய நாலேஜ் கெயின் பண்ணனும். அது ரிலேட்டட் நிறைய வீடியோஸ் பார்க்கணும்னா ப்ரோ டெடிகேட்டட் அதுக்கு சேனல் வச்சிருக்காரு. கமெண்ட் செக்ஷன்ல ப்ரோட சேனல் இருக்கும். லிவிங் அக்வேரியம் இந்தியா.
அக்வாரியம் இன்ஃபோ தமிழ். லிவிங் அக்வேரியம் இன்ஃபோ தமிழ், அக்வாரியம் இன்ஃபோ தமிழ் ரெண்டு. அக்வேரியம் இன்ஃபோ தமிழ் கமெண்ட் செக்ஷன்ல இருக்கும். ப்ரோட சேனலுக்கு போயிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இனி ப்ரோ நம்மளோட வீடியோல அதிகமா வருவார், நீங்க பாப்பீங்க. ஆமா கைஸ், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அந்த பெல் ஐகான் எல்லாம் போட்டு விட்டுருங்க. யாரும் நம்ம சேனல்லையும் ஆமா பார்த்து அப்படி ப்ரோட சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. ஓகே கைஸ், அவ்வளவுதான் இந்த வீடியோ வந்து முடிஞ்சது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இது மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான சூப்பர் வீடியோட அடுத்து சந்திக்கலாம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகான் கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க. பாய்.